தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழக அரசு மக்கள் நல்வாழ்வுத்துறையில் உதவியாளர் அசிஸ்டண்ட்டுக்கான வேலை வாய்ப்புக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அசிஸ்டண்ட் மட்டும்தானா அப்படின்னு கிடையாது, மொத்தம் 16 விதமான பதவிகள் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லோரும் அப்ளை பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் தேர்வும் கிடையாது, தேர்வுக்கான கட்டணமும் கிடையாது. முழுக்க இன்டர்வியூ மட்டும்தான் வச்சு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. எந்த ஒரு ரிட்டன் எக்ஸாமினேஷனும் இந்த வேலைவாய்ப்புக்கு அஃபிஷியலாக இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் பாதி வேலைவாய்ப்புக்கு ஏஜ் லிமிட் கொடுக்கல. மினிமம் 18லேருந்து 60 வயது வரைக்கும் இருக்கவங்க கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த வேலைவாய்ப்புக்கு. சேலரி பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக 60,000லேருந்து ஆரம்ப சம்பளம் வழங்குறதாகவும் சொல்லியிருக்காங்க. அது கீழே இருக்கிற வேலைவாய்ப்புகளுக்கும் சம்பளம் இருக்குது. இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டிய லாஸ்ட் டேட் 20 மார்ச் 2024 தான் லாஸ்ட் டேட். அதுக்குள்ளே நீங்கள் ஒன்று நேரில் கொண்டு போய் சப்மிட் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா விரைவு தபால் ஸ்பீட் போஸ்ட் மூலிமா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ரெண்டே ஆப்ஷன் தான். நீங்கள் நார்மல் போஸ்ட், ரிஜிஸ்டர் போஸ்ட் அந்த மாதிரிலாம் அனுப்பக்கூடாது. ஒன்று நேரில் கொண்டு போய் கொடுங்க, இல்லை ஸ்பீட் போஸ்ட்டாக அனுப்புங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு ஆண் பெண் இருபாலருமே நீங்கள் விண்ணப்பிக்கலாம். எல்லாருமே எலிஜிபிள் தான். ஸோ தாராளமாக அப்ளை பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிவிட்டால் நாளைக்கு எப்போ கிடைக்கும்னு தெரியாது. இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர வேலைவாய்ப்பு மற்றும் இல்லாமல் மத்திய அரசு வேலைவாய்ப்பு, மாநில அரசு வேலைவாய்ப்பு, ரயில்வே துறை, காவல்துறை, தபால் துறை, இந்த மாதிரி அனைத்து துறையிலிருந்து வரும் வேலைவாய்ப்புகளையும் உடனுக்குடன் அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அந்த குரூப் லிங்கை ஷேர் பண்ணுங்கள். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் உள்ளே போய் கிளியராக படித்து பார்த்து செக் பண்ணிவிட்டு அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். வாங்க உள்ளே போய் முழு தகவல் என்னங்க பார்க்கலாம். மக்களே பார்த்தீங்கன்னா, இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம். உள்ளே போனீங்கன்னா ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ஃபஸ்ட் எடுத்தோடனே நீங்கள் என்ன போஸ்டிங்க்கு அப்ளை பண்ண போகிறீங்க. இங்கே உங்களுடைய ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, கடைசி 3 மாதத்துக்குள்ளே எடுத்த ஃபோட்டோவாக இருக்கணும். அதுக்கு பழைய ஃபோட்டோவாக இருந்துச்சுன்னா கம்பல்சரி அதை காரணமாக வச்சு ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ கடைசி 3 மாதத்துக்குள்ளே எடுத்தால் புதிய ஃபோட்டோவாக இருந்தால் மட்டும் ஒட்டுங்க. ஃபஸ்ட் எடுத்தோடனே விண்ணப்பதாரர் பெயர், உங்களுடைய பெயர் என்னங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். ரெண்டாவது நீங்கள் விண்ணப்பிக்க போகிற பதவியின் பெயர் என்ன அப்படிங்கிறதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது தந்தை அல்லது கணவர் பெயர். கல்யாணம் ஆன பெண்களாக இருந்துச்சுன்னா உங்கள் கணவர் பெயரை மென்ஷன் பண்ணுங்கள். மிச்சம் இருக்க ஆண் பெண் இருபாலரும் உங்கள் அப்பா பேர் என்னங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல பிறந்த தேதி மற்றும் வயது இரண்டுமே மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ், அதில் எந்தெந்த மார்க் ஷீட் வச்சுருக்கீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் என்னங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஆதார் கார்டோட நம்பர், உங்கள் ஆதார் அட்டையில் இருக்க நம்பர் என்னங்கிறத எழுதிக்கோங்க. அதுக்கு அடுத்தது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், எந்த கம்யூனிட்டி நீங்கள் ஜென்ரலாக ஓபிசியா, எஸ்சியா, எஸ்சிஏ, எஸ்டி என்ன கேட்டகரி என்னங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. அந்த சர்டிஃபிகேட்டில் நம்பர் இருந்துச்சுன்னா அந்த நம்பரை மென்ஷன் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல கைபேசி எண் மற்றும் மின்னஞ்சல் முகவரி ரெண்டுமே, அதாவது உங்களுடைய இமெயில் ஐடி மற்றும் உங்களுடைய மொபைல் நம்பர், 2 நம்பர் இருக்குன்னா 2 நம்பர் மென்ஷன் பண்ணுங்கள். இமெயில் ஐடியும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. மேபி உங்கள் நம்பரில் ஒரு நம்பர் நாட் ரீச்சபிள் இருந்துச்சுன்னா இன்னொரு நம்பர் கால் பண்ணலாம். இல்லை உங்கள் மொபைலே சுவிச் ஆஃப்னா இருக்குன்னா இமெயில் மூலிமா அவங்க அனுப்பலாம். அந்த ரீசனுக்காக மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த இடத்துல ஏதாவது முன் அனுபவம் இருந்துச்சுன்னா வைங்க, இல்லாட்டி அதை எதுவும் மென்ஷன் பண்ணுங்கிற நீடு கிடையாது. இந்த இடத்துல உங்களுடைய ப்ரெசென்ட் அட்ரஸ் மற்றும் கரண்ட் அட்ரஸ், ப்ரெசென்ட் அட்ரஸ் மற்றும் பர்மனெண்ட் அட்ரஸ் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். டோர் நம்பர்லேருந்து பின்கோடு வரைக்கும் எல்லா டீட்டெயில்ஸும் கிளியராக இருக்கணும். இந்த இடத்துல உங்களுடைய சிக்னேச்சர் போட்டு அனுப்புங்க. அவ்வளோதான் அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம். வாங்க நோட்டிஃபிகேஷனை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் எனக்கு பார்க்கலாம். மக்களே பார்த்தீங்கன்னா, இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இதுதான் இந்த இடத்துல உங்களுக்கு மேலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 20/3/2024 சாயந்தரம் 5 மணிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும். அதுக்கு மேலே வேறு எந்த அப்ளிகேஷன் ஃபார்மே அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அதை கன்சிடர் அஸ் ரிஜெக்ஷன் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டு என்ன வேலைவாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆயுஷ் டாக்டர் சித்தா, இதுக்கு பார்த்தீங்கன்னா பிஎஸ்எம்எஸ் படித்தவங்க அப்ளை பண்ணால் 40,000 சம்பளம். டிஸ்பென்சர் சித்தா, டிப்ளமோ பார்த்தீங்கன்னா ஃபார்மசி சித்தா இல்லை இன்டகிரேட்டட் படிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணால் 15,000 சம்பளம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆயுஷ் மெடிக்கல் ஆஃபீஸர்லேயே பார்த்தீங்கன்னா சித்தா யுனானின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 2 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் சித்தா அப்படின்னா பிஎஸ்எம்எஸ் படித்தவங்க அப்ளை பண்ணலாம். அதுக்கு யுனானி அப்படின்னா பியூஎம்எஸ் படித்தவங்க அப்ளை பண்ணலாம். ரெண்டுக்குமே 34,000 சம்பளம் வழங்குறதா சொல்லியிருக்காங்க. டிஸ்பென்சர் யுனானி, இதுக்கு நீ டிப்ளமோ ஃபார்மசி யுனானி இன்டிகிரேட்டட் படித்தவங்க அப்ளை பண்ணலாம். 750 ஒரு நாளைக்கு சம்பளம். மல்டி பர்பஸ் ஒர்க்கர், 8வது பாஸ் பண்ணியிருந்தால் போதும், தமிழில் எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சிருக்கணும். ஒரு நாளைக்கு 300 உங்களுக்கு சம்பளம் வழங்குறதா சொல்லியிருக்காங்க.
மறுபடியும் அதே கேட்டகரி ஆயுஷ் டாக்டர்லேயும் இன்னொரு வேகன்சி அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு பிஎஸ்எம்எஸ் 40,000 சம்பளம் சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தெரபிக் அசிஸ்டன்ட் ஃபீமேல், இந்த வேலை வாய்ப்புக்கு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ நர்சிங் தெரபி படித்தவங்க அப்ளை பண்ணலாம். 15,000 உங்களுக்கு சம்பளம் வழங்குறத சொல்லியிருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம் மேனேஜர், இந்த வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் என்ன படித்தா அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரி எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஏஎம்எஸ், பியூஎம்எஸ், பிஹெச்எம்எஸ் இல்லை பிஎஸ்எம்எஸ் இல்லை பிஎன்ஒய்எஸ் இது படித்தவங்க நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். 30,000 உங்களுக்கு சம்பளம் வழங்குறத சொல்லியிருக்காங்க. டேட்டா அசிஸ்டண்ட்டுக்கான வேலை வாய்ப்பு, இந்த வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் கிராஜுவேட் படிச்சிருக்கணும். ஐடிக்கு ரிலவெண்ட்டான கிராஜுவேட் படிச்சிருந்தாலும் சரி, இல்லை கிராஜுவேட் முடிச்சுட்டு 1 இயர் டிப்ளமோவில் சர்டிஃபிகேட் கோர்ஸ் படிச்சிருந்தாலும் சரி, இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். 15,000 உங்களுக்கான சம்பளம் வழங்குறதா அறிவிச்சிருக்காங்க. அதுக்கடுத்தது லேப் டெக்னீஷியனுக்கான வேலை வாய்ப்பு, 12th பாஸ் பண்ணியிருக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா டிஎம்எல்டி படிச்சிருக்கவங்க இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம். 1 இயர் கோர்ஸ். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எம்எல்ஹெச்பி படிச்சிருக்கோம் அப்ளை பண்ணுங்கள். டிஜிஎன்எம் இல்லை பிஎஸ்சி நர்சிங் படித்தவங்க அப்ளை பண்ணலாம். 18,000 சம்பளம். 50 வயதுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கடுத்தது ஃபிசியோதெரபிஸ்ட், இதுக்கு நீங்கள் பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும். பிபிடின்னு சொல்லுவாங்க, பேச்சுலர் ஆஃப் ஃபிசியோதெரபிஸ்ட், மினிமம் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ். 13,000 சம்பளம். 21லேருந்து 35 வயதுக்குள்ளே இருக்கவங்க இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஆஃபீஸருக்கான வேலை வாய்ப்பு. ஓகேங்களா, எம்பிபிஎஸ் படித்தவங்க அப்ளை பண்ணலாம். 60,000 சம்பளம். 40 வயதுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கிரேடு 2, இந்த வேலை வாய்ப்புக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹெல்த் இன்ஸ்பெக்டரோ இல்லை சானிட்டரி இன்ஸ்பெக்டரோ 12th சயின்ஸ் குரூப்பில் முடிச்சுட்டு நீங்கள் இதை படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 14,000 சம்பளம். 35 வயதுக்குள்ள இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்டாஃப் நர்ஸ் ஆல்ரெடி சொன்னோம், டிஜிஎன்எம் அல்லது பிஎஸ்சி நர்சிங் படித்தவங்க இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம். 18,000 சம்பளம். 50 வயதுக்குள்ள இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். டென்டல் சர்ஜனுக்கான வேலை வாய்ப்பு, இந்த வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் பிடிஎஸ் படித்தவங்க அப்ளை பண்ணலாம். 34,000 சம்பளம். 35 வயதுக்குள்ள இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். டென்டல் அசிஸ்டன்ட் 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். 13,800 சம்பளம். 35 வயதுக்குள்ள இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஆடியோலஜிஸ்ட், இந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிலவெண்ட் ஃபீல்டு, அதாவது பார்த்தீங்கன்னா டிகிரி ஆடியோலஜி அண்ட் ஸ்பீச் லாங்குவேஜ் பேத்தாலஜி முடிச்சிருந்தாலும் சரி, இல்லை பிஎஸ்சி ஸ்பீச் அண்ட் ஹியரிங் படிச்சிருந்தாலும் சரி அப்ளை பண்ணிக்கலாம். 23,000 சம்பளம். 35 வயதுக்குள்ள இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீட் போஸ்ட் அல்லது நேரில் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸ்பீட் போஸ்ட் அல்லது டைரெக்டாக கொண்டு போய் கொடுக்கலான்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வைக்கணும், ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வைக்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய செல்ஃப் அட்டஸ்ட் சர்டிஃபிகேட் ஆஃப் ப்ரியாரிட்டி, அதாவது கலப்பு திருமணம் செஞ்சவங்க, முன்னாள் இராணுவத்தினர், உடல் ஊனமுற்றோர், இந்த மாதிரிலாம் யாராவது அப்ளை பண்ணுறீங்க, கவர்மெண்ட்டில் கொடுத்த ப்ரூஃப் இருக்குன்னா அதை வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து உங்களுடைய எஜுகேஷன் சர்டிஃபிகேட் வைக்கணும், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வைக்கணும், உங்களுடைய அட்ரஸ் ப்ரூஃப் வைக்கணும். இது எல்லாத்தையுமே வச்சு நீங்கள் ஒன்று நேரில் இல்லை ஸ்பீட் போஸ்ட் மூலிமா அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. எந்த அட்ரஸுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அட்ரஸ் தான். மெம்பர் செக்ரட்டரி ஆர் டெப்டி டைரக்டர் ஹெல்த் சர்வீஸ், டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி, ஆஃபீஸ் ஆஃப் டெப்டி டைரக்டர் ஹெல்த் சர்வீஸ், 219 ரேஸ் கோர்ஸ் ரோட், கோயம்புத்தூர் 18. இந்த அட்ரஸுக்கு நீங்கள் நேர்லையோ இல்லை ஸ்பீட் போஸ்ட் மூலிமா அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. தகுதி விருப்பம் இருக்க யாராக இருந்தாலும் சரி நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஏதாவது டவுட் இருக்குன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. இது உங்கள் நண்பருக்கு யூஸ்ஃபுல்லாக கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு டவுட் இருக்குன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு சூப்பரான வீடியோ மூலிமா சந்திக்கிறேன். மிக்க நன்றி.